அந்த 3 அடி பொண்ணு ஒன்று, அதை என்னதான் நான் கேட்குறதுன்னு தெரில. பொம்பளையை மதிக்கிற கட்சியான் பிஜேபி, பொம்பளைய மதிக்கிற கட்சியான். கோயிலில் வச்சு சாமியார் எப்படி குத்தாட்டம் போட்டான் பார்த்தியா 2 நாள் முன்னாடி, சரக்கு போட்டு பொம்பளை கூப்பிட்டு என்ன பண்ணான், விபூதி வச்சு ஊதுறான். அவள் கண் திறத போச்சுன்னா வேலையை முடிச்சிடுவான். அந்தம்மா க்ளீனாக கண்ணை திறந்துட்டு கண்ணை பார்க்குது. இதுக்காடா கட்சி நத்துறீங்க நீங்கள், இதுக்கா கட்சி நத்துறீங்க கேட்டால் எங்கள் ஆள் எங்கன்னா போயிருப்பான் கடைக்கு, ஒரு பஜ்ஜியை கிஜ்ஜியை வாங்குறேன்ல, நக்கலாக பேச திருப்பி பேச தானே செய்யணும். அதை பேசணும். அதை வீடியோ எடுத்து திமுகவினர் பஜ்ஜி போண்டாவுக்கு சண்டை போடுகிறார்கள். உங்களை யாருனா கையை போச்சு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுறா. எங்களை சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சான். என் அம்மா ஆட்சியில் அந்த துறைமுகத்தில் ஒரு எம்எல்ஏ வந்தானா, பழக்கருப்பையாவா, அவன் பொண்டாட்டி தாலி செய்யணும் 15 சவரம். யார் அவன் எம்எல்ஏமா, அவன் தாலி 5 சவரம் காணும். ஜெயலலிதா சாவர வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவங்க ஆட்சி யோகியமான ஆட்சியான். எங்கள் ஆட்சியில் நடந்ததுடா. இந்தியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததா இல்லையா மேட்ரு? நடந்தா 1/2 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டோம். 3.25 மணி நேரம் ஆளை அரெஸ்ட் பண்ணோம். 5 மாசம் கேஸை நடத்தணும். அவனை தண்டனை வாங்கி ஜெயிலில் போட்டோம். ஆனா பொள்ளாச்சியில் நடந்தத யார் மயில புடுங்கிட்டா? அதிமுக காரன. யோகியன் பேசுறீங்க, யார் யோகியனை பத்தி பேசுறது? ஊழலை பத்தி ஏன் பேசுறது? துரோகத்தை பத்தி யார் பேசுறது? அதிமுக என்ற கட்சியே துரோகத்தின் மறு உருவம். எம்ஜிஆர் கலைஞருக்கு துரோகம் பண்ணார், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணுச்சு, ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணா, சசிகலாவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் துரோகம் பண்ணா, இபிஎஸ்க்கு ஓபிஎஸ், ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் மாறி மாறி துரோகம் பண்ணா. அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும்? எங்களை இருக்கிற கட்சியெல்லாம் பாரு. பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி, என் வாயில் நின்ன கட்சி எதுவுமே உருப்படல சாமி. என் வாயில் எவ்வளோ நின்னானோ அவெல்லாம் இப்போ அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான். தமிழிசை அக்கா, புஷ்ப அக்கா, அண்ணாமலை. ஐயோ அண்ணாமலை சொன்னான் பாரு, அண்ணா அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை, தம்பி தான் கரெக்டாக சொல்கிறார், ஒருவர் எப்படி நம்ம சொன்னால் புடுங்குவோம், நம்மளுக்கு பேர் புடுங்கி, அவன் உரிகிறவன் உருவானான். அவ்வளோ பெரிய நல்ல வேலைக்காரன் பற்றியா அவன் வர சொல்ல. தன்னந்தனியாக உதயநிதி மவுண்ட் ரோடுக்கு வர சொல்ல. அவர் வேறு இப்போ எந்த செனாட்டுக்கு மயிர் பிடிங்கிறான்னு அவரை தான் போய் கேட்கணும். இதுக்கு ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. அப்பம் அவனுக்கு சண்டைங்க, அப்பம் பிள்ளைக்கு சண்டை. அவர் அப்பா என்ன சொல்கிறார், நாங்கள் வரைக்கும் நான் தான் தலைவர், செயல் தலைவராக இரு, நான் செத்தப்புறம் வாழ்றேன், நீ இருக்கும்போதே கொடுத்துருன்றான். இவன் உயிரோடு அறுத்து கொத்தா எடுத்துக்கணுன்றான். இதுக்கு திமுக தான் காரணமா? ஏண்டா எங்கன்னா யாராவது கர்ப்பம் தரிச்சா கூட அது கூட திமுக காரணம்னு சொல்கிறீங்களோ? இது என்ன பேச்சு இது? உங்கள் அப்படி அந்தாலும் சொல்கிறான், என் பொண்டாட்டியை பாட்டில் எடுத்து அடித்தான், கொஞ்சம் தப்புச்சு எங்கள் பொண்டாட்டி தலை, இல்லைன்னா மண்டை கிஞ்சிருக்கும், என்ன டெய்லி சாவடிக்கிறான். இந்த படுபாய் ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு நான் படாத பாடுபடுறேன். ஆனால் குடும்ப அரசியல் சொல்கிறான்ல, அவனுக்கெல்லாம் இதெல்லாம் குடும்பம் கிடையாது. அன்புமணி ராமதாஸோட பிள்ளை இல்லை. அப்போ யாரா? அவங்க அம்மா பிடிக்கல. மூப்பனாரோட பையன் ஜிகே வாசனா பான்பராக் வாய, வாயில் ஒன்றும் இல்லாதே மெல்றது எப்படின்னு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். வாய் அந்த ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிடுச்சுன்னா ஒரு ஓரமாக படுத்துக்கின்னு உள்ளுங்கிறத தள்ளி மெல்லும் தெரியுமா, அது மாதிரியே இருப்பான் ஆள். அதிமுகன்னு ஒரு கட்சி, அதை சொல்லணுமான்னு எனக்கு கேவலமாக இருக்குது. அந்த கட்சியை சொல்லணுமான்னு கேவலமாக இருக்குது. வீரம் மாதிரி பேசுகிறானுங்க. இவங்களை கொண்டு போய் மதுரையில் உட்கார வச்சுட்டு வீடியோ போடுறாங்க, பெரியாரையும் அண்ணாவையும் கேவலப்படுத்துகிற மாதிரி. அதுக்கு அவன் இந்த இதில் மதுரையில் ஒருத்தங்கிறான், அந்த ஆர்பி உதயகுமாரா, காகிதம் பொறிக்க ரோல் சினிமாவில் ஓனன்னா அவன் தான் ஒரிஜினல் கேரக்டர், ஒரிஜினலாக இருப்பான், சேவிக்கே பண்ண மாட்டான்மா, மூஞ்சியும் மீசு எல்லாம் ஒன்றா இருக்கும், செருப்பு போட மாட்டான். ஏண்டான்னு கேள, சட்டசபை அம்மா உழவுற கோயில், அது உள்ள செருப்பு போடும். அவன் நடந்து போகிற இடத்துல ஒரு ஆணியை நட்டு வைங்களாம்ப்பா பாவீங்களா, இதுதான் போறீங்க. கேஸ் வந்தால் கூட நானே வந்து வாதாடுறேன், எதுக்கு நீங்களாம்? அவன் நடந்து போகிறாங்க, அம்மா உழவுன கோயிலாம், செருப்பு போட மாட்டானா, ஒரு ஆணி செருப்பை போட்டு வை கீழே. அவன் பிடிக்கிறானா? அந்த உள்ளூர் மந்திரி இருந்தானே செல்லூர் ராஜா, பேரை பாரு. அதாங்க அவனை பாருங்களேன், நெத்தியில் நம்ம கூட தானே பொட்டு வச்சுக்கிறான், ஆளு ஒன்று வச்சுருப்போம், 6 கலரில் பொட்டு வச்சுட்டு 12 கயிறு கையில் கட்டியிருப்பான். ஒரு கிளியை கொடுத்து அவன்கிட்ட நிற்க வச்சிங்கன்னா கிளி ஜோசியம் கேரக்டர் கண்டக்டாக இருப்பான். அவன் மந்திரியாக இருந்தான்ப்பா, மந்திரியாக இருந்தான். இங்கே எதுவும் தாய்மார் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வைப்போமா இல்லையா? ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சா அப்படியே விட்டுருவோமா திறந்து? நம்ம பண்ணுவோம்,
என்ன போட்டு மூடுவ? ஏதோ ஒரு தகரமாக போடு, அதோட விட்டுருவியா? பார்த்தியா, எங்கள் அம்மா சொல்லுது, ட்ரம்மு நிறைய தண்ணி பிடிச்சி வைப்பேன், காக்கா ஆகி போயிடாமல் இருக்கிறதுக்கு தகரத்தை வச்சு மூடுவேன், அந்த தகரம் காற்றுல பறந்து போகுதுன்னு கண்ணை தூக்கி வைப்பேன். அவனை கூப்பிட்டு காலால் உன் கால் செருப்பு வச்சு கன்னத்தில் அடிமா. அந்த மொக்கால ஓடி என்ன பண்ணான்னு தெரியுங்களா? இந்த தர்மாக்கோல் இல்லைம்மா, தர்மாக்கோல், அதை எடுத்தும் போய் வைகை அணையில் ஆவியாக போகிற தண்ணியை மூடுறேன்ட்டான். இப்போ நான் போன வாரம் தானே ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு என்ன காரில் எட்டு போகும்போது சொல்லிட்டேன்ப்பா, நான் வைகை அணையை பார்த்தே ஆகணும்னா. அவன் சொன்னால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு புதுசாக மீனை பிடிச்சி அங்கேயே ஆகிது. இப்போ நான் பார்த்துட்டு தான் ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு போவேன்னு. அங்கே நான் போனேன். நான் உஷாரு பேண்ட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ, ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ, அவர் வேட்டி கட்டியிருந்தார். அந்த காரில் உட்காந்து வந்தார் பாரு, லூஸாக இருந்திருக்கும் போது இறங்கி அணைக்கு நடந்து போனால் ஒரு வேஷ்டி இல்லாத பட்டாப்பட்டி டவுஜரோடு நிற்கிறார். 4 வருஷம் சொல்கிறாங்க. நாங்கள் ஆண்டு சாதனை 1 வருஷம் முழுசாக கொரோனாவில் போயிடுச்சு. நாங்கள் வரும்போது ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, எல்லாம் இருந்தால் கேஸ் இல்லை இல்லையா? ஆஸ்பத்திரியில் பெட்டே இல்லையே. அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்தோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? உலகமே என்ன சொல்லுச்சு? அது சிங்கப்பூராக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஹாங்காங்காக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், எல்லாம் என்ன சொன்னோம்? வீட்டில் இரு, விழித்திரு, தனித்திரு, இதானே சொன்னோம். எல்லாரும் சொன்னோம். நம்ம மாமா மோடி இருக்காருல்ல, அவரு கூட அந்த தாடியை ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும்னு 18 மாதம் தொப்பை வரைக்கும் வளர்த்தாரா இல்லையா? தாடியை வளர்த்தாரு இல்லை, ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும் சொன்னான். இங்கே ஒரு 32 எறும்பு மாடு இருந்தான் அப்போ ஆட்சியில் மந்திரியா. அதில் ஒரு 3 எறும்பு மாடு போர்டே வச்சுட்டான், கொரோனா வந்து விட்டது, என்னை சந்திக்க யாரும் வராதீர்கள். வச்சாங்களா இல்லையா? வச்சாங்களா இல்லையா? வைக்கலன்னா என்ன செருப்பால் அடி, வச்சிருந்தா போய் அவனை அடி, யாராவது ஒருத்தனை அடிக்கணும் இல்லையா? அப்படி வச்சுட்டான். ஆனால் உலகமே சொல்லுது எவனையும் பார்க்காதுன்னு. அதை விட கொடுமை எனக்கு. என் பொண்டாட்டிகிட்ட போய் அம்மா சுந்தரின்னு அப்படியே நின்று பேசு, நான் திரும்ப மாட்டேன்னா. நான் உன் புருஷன் வந்திருக்கேன்னு. நீ ஒரு நாடோடி ஊரெல்லாம் போய் கொரோனா எடுத்துகிட்டு வந்திருப்ப, உன்னை பார்த்து பேச மாட்டேன்னா. அந்த நிலைமையில் உலகமே தனியாக இருன்னு சொன்னப்ப உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. சொன்னாரா இல்லையா? ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்தாரா இல்லையா? டெலிஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணிங்களா இல்லையா? உங்களுக்கு கேட்டதெல்லாம் வந்ததா இல்லையா? காய்கறி கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், மாத்திரை கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோமா? இப்படி ஆட்சியில் இல்லாத போது உங்களை தேடி 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 இப்படி கொடுத்து இதோ அமர்ந்திருக்கிறாரே ராஜா அன்பழகன், அவரை பெற்றெடுத்த தந்தை ஜே அன்பழகன் கொரோனா தாக்கி செத்து போனார் என்பது உங்களுக்கு தெரியுமா? செத்து போனாரா இல்லையா? அப்ப என்ன தெரிஞ்சு இதுல இருந்து? திமுக ஒன்று மட்டும்தான் தன்னை கொடுத்து உன்னை காக்க ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. காப்பாற்றணுமா இல்லையா? 1000 ரூபா கொடுத்தா என்னடா பண்றது? ஒரு மாசம் கேபிள் டிவிக்கு எவ்வளோ தயார? இங்கே 250, 270, 300, 4 ஐட்டங்குது எனக்கு தெரியும். 150? ஓ 150 தானாமா? 350? இல்லை கரெக்டாக சொல்லுங்க, எவ்வளோமா? வேறு அங்கே பாரு, நீ தப்பா சொல்லிங்கிறாங்க பாரு, அக்கா தங்கச்சி பாரு, 300 ரூபாமா? அந்த மொக்கால போய் 1000 ரூபா கொடுத்தா 3 மாசத்துக்கு கேபிள் டிவி பணம் கட்டு வயிற்றுல ஈரத்துணி போட்ட சார. அப்ப ஆட்சியில இருந்தோம், ஆனா உங்களை காப்பாற்ற தயாரா இல்ல. நாங்க ஆட்சியில இல்ல, எதிர்காலத்திலும் நீங்கள் எங்களை நம்புவீர்கள் என்ற நம்பிக்கையில் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றினோமா இல்லையா? நாங்க கொடுத்ததெல்லாம் எங்க வீட்டு பணம். ஆனா அரசாங்க பணத்தை வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? கொரோனால அட்மிட் ஆன ஒவ்வொருத்தரும் அட்மிட் ஆனமா 3 வேளை சாப்பாடு கொடுத்தாங்களா? ஒரு வேலைக்கு எவ்வளவு ஆயிடும்? காலையில டிஃபனுக்கு ஒரு 50 ரூபா ஆகுமா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபா ஆகுமா? நைட்டு ஒரு 100 ரூபா ஆகுமா? மொத்தத்தையும் கூட்டம் எவ்வளோமா? 250 ரூபா ஆச்சா? சரி 50 ரூபா எக்ஸ்ட்ரா சரவண பவன்லேருந்து வாங்கி கொடுத்துட்டான்னு நினச்சிக்கோ, 300 ரூபா. எவ்வளோ தெரியுமா பில்லு போட்டு அமுக்கணும் எடப்பாடி பழனிசாமி? ஒவ்வொரு ஆளுக்கும் 650 ரூபா பில்லு போட்டு கொரோனாவில் திருடிய ஒரே குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான். இந்த தெருவில் மருந்து கொண்டு வந்து அடிச்சானுங்கல்ல, அதை கையில் பிடிச்சி மோந்து பார்த்தியா? ஒரு வாசனையும் இல்லை. பச்சை தண்ணி அடிச்சுட்டு
மருந்தடிச்சனு கணக்கு. லைசால் வாங்குடான்னா பெனாயில் வாங்குறது, மாப்பு வாங்குடான்னா இத்து போன மாப்பை வாங்குறது, தொடப்பம் வாங்குடான்னா உடையிற தொடப்பத்தை வாங்குறது. இப்படி எல்லாத்துலேயும் கொள்ளை அடித்து குவிச்சிக்கிட்டான். ஆனால் நாங்கள் உங்களுக்காக உடைச்சோம். இவ்வளவும் செய்தாரு. நான் சொன்னேன் 5000 ரூபா கொடுங்க, 1000 ரூபா தான் கொடுத்தா, 4000 ரூபா பணம் இல்லைன்னா. ஆனா இவ்வளவு திட்டங்களையும் எங்கள் அண்ணன் தளபதி செய்தார் என்று சொன்னால் அது எதனால் என்று சொன்னால் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் அவர் உடம்பில் ஓடுவதா. தாத்தா கலைஞர் 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டார். 5 முறை ஆண்டார். 6வது முறையாக நாங்கள் வாக்கு கேட்டு வந்தோம் வீதிக்கு. உங்களிடம் சொன்னோம், என் தாய்மார்களே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதை திருமணம் செய்வதற்கு எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும். அதற்கு திருமணம் என்று வந்துவிட்டால் கவலைப்படாதீர்கள், தாத்தா நான் இருக்கிறேன், வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட இளம் ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழட்டும். மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு கொடுக்க சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா. மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன். வயிற்றில் இருக்கின்ற குழந்தையை சத்தாக காப்பாற்று. பிள்ளை பெற்றுவிட்டாயா? பெற்றுவிட்ட குழந்தைக்கு பால் சுரக்கவில்லையா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா. மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பிள்ளையை காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளைக்கு பள்ளிக்கு போனானா? அவன் சபலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் சத்தாக சாப்பிட்டு படிக்கட்டும். அவன் பள்ளிக்கூடம் போவதற்கு பீஸ் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா. ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ. அவன் பஸ்ஸிலே போவதற்கு இலவச பஸ் பாஸும் ஃப்ரீ. அவன் படித்தானா? +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? வாங்கி கொடுக்க உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். அவன் சந்தோஷமாக படிக்கட்டும். +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? காசு கட்ட உன்னிடம் பணம் இல்லையா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா. காலேஜ் ஃபீஸும் இலவசம். அவனும் காதலித்தானா? அவனும் திருமணம் முடிந்ததா? அவனும் கர்ப்பமாக்கினானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா. 58 வயதாகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். சந்தோஷமாக பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. 60 வயதாகி போனதா? 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? ஈ மூக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் பிரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றதுக்கு இவ்வளவு மூச்சு வாங்குது. எங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? அதோட விட்டாரா? இல்லை. நீங்க சொன்னீங்க பார், அதோ போறான் நம்பி, அதோ போறான் 1.5 கண்ணு, அதோ போறான் ஒத்த கையன். சொன்னமா இல்லையா? சொல்லி நம்ம எல்லாம் சிரிச்சமா இல்லையா? ஆனால் அவர்களை பார்த்து எங்கள் தாத்தா கலைஞர் சிரிக்கவில்லை. ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது, வாடா என்று அவனை கட்டி அணைத்து உனக்கும் புதிய பெயர் வைக்கிறேன். இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தாரா இல்லையா? சொன்னமே. அதோ போறான் பொட்டை, அதோ போறான் 9
சொன்னமா இல்லையா? இப்பவும் சிரிக்கிற பத்தியா? அப்பவும் ஊரே சிரிச்சுது அவனை பார்த்து. ஆனால் தாத்தா கலைஞர் சிரிக்கல. அவனை கூப்பிட்டார். நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தாரா இல்லையா? ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா தான் இருப்பான். நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது. நம்மளுக்கு அதே ரயில்வேயில் என்ன வேலை தெரியுமா? அந்த தண்டவாளத்துக்குள்ளே இறங்கி அந்த அரைக்கால் சட்டை போட்டு பச்சை சிவப்பு கொடியை பின்னாடி சொல்லிட்டு ஒரு சம்பட்டியை வச்சு அவாய் செப்பல் போட்டுக்கின்னு பிளக்கட்டை தட்டணுமா இல்லையா? தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா பச்சை கொடி ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனா கருப்பு கவுன் போட்டு கட்டை சுத்தி வச்சு ஆடர்னு ஒருத்தன் தட்டுவான்ல, அவனுக்கு பேரு நீதிபதி. அந்த நீதிபதிலாம் ஒரு காலத்துல அவ்வா தான் இருப்பா. நம்ம வாளுக்கு அந்த வேலை கிடையாது. ஆனா அதே கோர்ட்ல நம்மளுக்கும் வேலை இருந்துச்சு. என்ன வேலைன்னா சிகப்பு தொப்பி போட்டு சிகப்பு பட்டை போட்டு சைலன்ஸ் கத்துற வேலை. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ் கத்த பிறக்கலடா, நீ அடிச்சா கட்ட சுத்தியும் அடைக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனா கோயில் வாசல்ல நைலான் கயிறு கட்டி பெரிய மணி இருக்குல்ல, அதை ஆட்டுறது நம்ம வேலை. அதே கோயிலுக்குள்ள வெள்ளி தட்டுல சின்ன மணி வச்சு ஆட்டுற ஒரு பேரு கொஞ்சி மணி. அவ்வாதான் அதை ஆட்டுவா. நம்மெல்லாம் ஆட்டப்படாது. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா வெள்ளி மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர்.